நேற்று வேர்க்கடலை வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். அது காலையில் வேக வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அது வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா பாட்டில் வாங்கிட்டு வந்தது கொஞ்சமாக ஏதோ ஸ்மெல் மட்டும் இருந்துச்சு. அதுக்காக ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருந்தாங்களா, அதை வச்சு தேய்ச்சி கொஞ்சமாக கழுவி அவனுக்கு தண்ணி பிடிச்சி கொடுத்தாச்சு. காலையிலேக்கு டிஃபனுக்கு வெள்ளரிக்காய் கொஞ்சம் முத்தி போனதுனால அது ஜூஸாக போட்டு குடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஜூஸ் போட்டு குடித்தோம். அப்புறம் வேக வச்ச வேர்க்கடலை அது கூட ஒரு தோசையும் பொடியும் தொட்டு சாப்பிட்டு காலையில் டிஃபன் முடிச்சாச்சு. மதியத்துக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் தான் கடை இருக்குது. ஃப்ரிட்ஜ் வேறு ஒர்க் ஆகலைங்கிறதுனால அப்பப்போ போயிட்டு வேணுங்கிற காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்துக்கிறது. இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியலுக்கு வாங்கிட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சம் காய்கறி, அதுக்கப்புறமா கீரை இருந்துச்சு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டு மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். கொஞ்சமாக வடை செஞ்சு கொடுப்போம் ஸ்ரீராமுக்கு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்ட்டு உளுந்து வடைக்கும் ஊற போட்டிருந்தேன். தண்ணி நிறையா வச்சுட்டேன் போல், கீரை வேகுது கொஞ்சோண்டுக்கு நான் அவ்வளோ நேரம் வெந்திருக்கு. அதுக்கப்புறமா வடைக்கும் கொஞ்சமாக மிக்சியிலே போட்டு அடிச்சிடுவேன். எப்பயுமே வடை கிரைண்டரில் பண்ணது நான் கிடையாது. ஃபஸ்ட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கிரைண்டரில் யூஸ் பண்ணதே இல்லை, வெறும் மிக்சிலேயே செஞ்சுருவேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு பர்ஃபெக்ஷனாகவே வரும். அந்த ரவுண்டும் ஓரளவுக்கு கரெக்டாக வரும். சில பேர்லாம் கரெக்டாக அந்த ரவுண்ட் போடுவாங்க, அந்த வடையோட அது அந்தளவுக்கு எனக்கு வரல, ஓரளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வந்துடும். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சமாக பானிபூரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்ட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் சிக்கல் முருகன் கோயில் போயிட்டு வருவோன்ட்டு அங்கே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கடையில் போயிட்டு ஃப்ரூட் சாலட் மட்டும் சாப்பிட்ருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.